வெல்கம் டு ஆதில் இந்தியன் ஸ்விஸ். இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் சுர்வார் சித்திரம் பத்திரம் மொளச்சூருங்கிற ஏரியாவில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். வாங்க யூஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது உண்மையாக சொல்ல போனோம்னா எங்களுக்கு யாரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியலை. உங்கள் ரீல்ஸை பார்த்து தான் நாங்கள் இதை உண்மையாக முடிவு பண்ணி ஒரு நல்ல விதமாக தைரியமாக காண்டாக்ட் பண்ணோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதுதான் உண்மையான விஷயம் எங்களுக்கு. இதை அதுக்கோசரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உண்மையான விஷயம் அதுதான். இப்போ கிளிப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்மாண்டமாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனலில் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப்பில் ஃபுல்லாக லைட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 4 லைட்டு ஃபோக்கஸ் லைட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வே கிளாஸில் வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக செட்டப் பாக்ஸு அதெல்லாம் வச்சு ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக 20 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம ஸ்டோரேஜுக்கும் டிவி யூனிட்டுக்கும் சேர்த்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி செவராக இருந்தது. எம்டி செவராக இருந்ததில் வந்து நம்மளே வந்து யூபிவிசி மெட்டீரியல் ஃபுல்லாக லாஃப்டெல்லாம் பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டை பண்ணி அதுக்கான டோரெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன கபோர்டு பாருங்கள், ஃபுல்லாக உள்ள நம்மளே தட்டெல்லாம் செஞ்சுருக்கோம். பேக் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் தான். 20 அடிக்கு அங்கேருந்து இது ஒரு டெத்து வரைக்கும் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் தான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ட்ரா வச்சுருக்கோம். அந்த ட்ரா வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற ட்ராக்கு வந்து லாக் வைக்கலை. ஃபுல் பர்பஸ் ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இன்னொன்று மெயினாக ஹிடன் டோர் ஒன்று இருக்குது, வாங்க காமிக்கிறது. ஓப்பன் பண்ணாதான் இங்கே உள்ள ஒரு டோர் இருக்குன்னே தெரியும். ஆக்சுவலாக பாருங்கள், கஸ்டமர் கேட்டாங்க உள்ளே இருக்கிற கதவே தெரியக்கூடாதுங்கிறனால நம்ம அப்படியே மறைச்சு ஃபுல்லாக நம்ம யூபிவிசி மெட்டீரியலே ஃபுல்லாக மறைச்சு ஒரு டோராகவே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே என்ன இருக்குன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக தெரியாது, உள்ளே இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாத வரைக்கும். அது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரிங்க இந்த ரூமு. என்னால் இது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணாமல் எனக்கு ஃபுல் கபோர்டாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் டாப் வரைக்கும் நம்ம கபோர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவங்க எல்லாமே வந்து சாரீஸ் அடிக்க வச்சுருக்காங்க. அடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம சின்ன ஒரு ட்ரா மாதிரி கூட ட்ரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 கிராக்கரி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். கிராக்கரி பாக்ஸ் சும்மா இல்லை, ஃபுல்லாக ஹைட்ராலிக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஹைட்ராலிக் பண்ணியிருக்கோம். பாருங்க, கப் அண்ட் சாசருக்குள்ளே பாருங்கள், சாசரு டம்ளரு எல்லாமே வெளியே இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அதோட கீழே பாருங்கள், ப்ளைனு தாங்க இருக்கிறதுலே ஸ்பேஸ் பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க ப்ளைன் தான். ஏன்னா எல்லா பொருளும் வெளியே தெரியணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே உள்ளே இருந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் பாக்ஸில் அங்கே இங்கே வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே ஆயில் புல்லட்டுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே வச்சு டம்ப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அதே மாதிரி வெண்டிலேஷன் வெளியே போகிறதுக்கு வேண்டி நாங்களே யூபிவிசிலே செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் உள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டோரு, முக்கால்வாசி ஃப்ளிப் டோர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்பேஸ் உள்ளே வேணுன்றக்காக தான் வைப்பாங்க. உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு, அதுக்காகவே ஃப்ளிப் டோர் வச்சுருக்கோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டப்பில் நம்ம அங்கேயும் டைனிங் டேபிள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே சமைச்சிக்கலாம், அப்படி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது அப்படியே உள்ளே வந்தோம்னா இப்போ வந்து வாஷ் பேஷன் கீழே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரொம்ப கிராஸாக வச்சுருக்காங்க. அந்த கிராஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மட்டம் பார்த்து நேராக மாட்டியிருக்கோம். அப்படியே ஒரு பாட்டம் இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்பேஸும் கிடைக்குங்க. அப்படியே பக்கத்தில் அடுத்தது ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இது ஒரு சிங்கிள் டோரு. உள்ளே எல்லாமே வெளியே எந்த பொருளும் தெரியாத அளவுக்கு உள்ளே எல்லாமே செஞ்சுருக்கோம். இப்போ தான் செஞ்சு முடிச்சிருக்கோம். அடுத்து எல்லாமே உள்ளே அடுக்குறாங்க. ஃப்ரிட்ஜு பக்கத்தில் சின்ன கபோர்டு, ஃபுல்லாக ஸ்டோருக்கு வந்து நம்ம என்னங்கிற மளிகை ஜாமான பொருள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே உள்ளே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ ஆதில் இன்டீரியர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்டின வீடாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் கட்ட போகிற வீடாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் ஆதில் இன்டீரியர் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி ஏதோ ஒரு கொட்டேஷனுக்காச்சும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. Thank you.